ஹாய், நான் உங்கள் இனியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு வதக்கி ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக சின்ன வெங்காயம், தக்காளி, பெருஞ்சீரகம், சின்ன ஜீரகம், கொஞ்சம் மிளகு, கசகசா, அதுக்கப்புறம் தேங்காய் எடுத்துருக்கோம். வெங்காயம் தக்காளி வதங்கியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஜீரகம், மிளகு, கசகசா, தேங்காயும் சேர்த்துடலாம். அப்புறம் வத்தப்பொடி, மல்லிப்பொடியும் சேர்த்துருக்குறேன். முக்கியமான விஷயம், வெங்காயம் தக்காளி மட்டும்தான் வதங்குச்சு. அடுப்பு அணைச்சதுக்கப்புறம் தான் மற்ற எல்லா பொருளும் சேர்த்துருக்கேன். இப்போ மசாலா பொடி வந்து இதில் வத்தப்பொடியும் மல்லிப்பொடியும் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். மற்ற கரம் மசாலா வந்துட்டு நான் வீட்டிலே பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதை லாஸ்ட்டாக தான் சேர்த்துப்பேன். அது ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்தா போதும். மட்டன் வந்துட்டு மஞ்சள் பொடி போட்டு வாஷ் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் வத்தப்பொடியும் போட்டு ஒரு 4 விசில் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வதக்கின மசாலாஸை மிக்சியில் போட்டு நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடலாம். பேனில் எண்ணெய் வச்சுருக்கேன். வெங்காயம் போட்டு வதக்கலாம். இதுக்குள்ளே மசாலாவை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் பொடி, கொஞ்சம் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு வதக்கிக்கலாம். உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா சிம்லேயே வச்சாச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நான் உப்பும் செக் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வீட்டில் அரைச்ச கரம் மசாலா போட்டுக்கலாம். இதுக்கு மேலே கொத்தமல்லி இலையும் தூவிடலாம். ரெடி. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ.